வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம டர்போன்ற ஒரு கலக்கலான மலையாள படம் தான் பார்க்க போறோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ராத்திரி நேரம் தீபாவளி டைம் பட்டாசு வெடிச்சு ஊரே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அந்த ஊர்ல வெங்கடேஷ் என்ற நபருடைய வீட்டுக்கு கையில ஸ்வீட்ஸோட ஒரு 3 பேர் என்ட்ரி கொடுக்குறாங்க. வீட்ல வெங்கடேஷோட ஒய்ஃபும் பையனும் மட்டும் தான் இருக்காங்க. இப்ப ஸ்வீட்ஸோட இவங்க வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த 3 பேருமே நாங்க ஜேகே டைஸ்ல இருந்து வந்திருக்கோம், உங்க ஹஸ்பண்டுக்கு தீபாவளி பரிசு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரிலாம் சொல்ல, வெங்கடேஷோட ஒய்ஃபும் இவங்க 3 பேர் உள்ளுக்குள்ள கூப்பிட்டு காஃபி போடுறதுக்கு கிச்சன் போயிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணா, அவங்க ஹஸ்பண்ட் இப்பதான் ஆட்டோல வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இவங்க ஒய்ஃப் இந்த மாதிரி 3 பேர் ஜேகே டைஸ்ல இருந்து தீபாவளி பரிசு கொடுக்கறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி கால்ல சொல்ல, ஜேகே டைஸா என்னமா சொல்ற, அந்த மாதிரிலாம் நம்ம வீட்டுக்கு வர வாய்ப்பே இல்ல, ஒருவேளை அட்ரஸ் மாதிரி வந்துட்டாங்களோ போய் பாருன்ற மாதிரி சொல்ல, இவங்க ஒய்ஃபும் கிச்சன்ல இருந்து எட்டி பார்த்தா அந்த 3 பேரும் இவங்க குழந்தைய கழுத்துல கத்தி வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கானுங்க. உடனே இந்த விஷயத்த அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல, சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வீட்டு கிட்ட வந்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த வெங்கடேஷ் இப்போ வீட்டு கிட்ட நெருங்கும் போது யாரோ ஒரு மர்ம நபர் கத்தியால குத்திட்டு போயிடறாங்க. அவ்வளவுதான், அந்த ஸ்பாட்லயே வெங்கடேஷ் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே இறந்து போயிறாரு. ஆனா அவங்க வீட்டுல இருக்க இவருடைய ஒய்ஃபையும் அவங்க சின்ன பையன் முன்னாடியே துள்ள துடிக்க ஹேங் பண்ணி கொடூரமா கொலை பண்ணிடுறாங்க. அப்படியே இந்த இடத்துல இந்த படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஓபன் பண்ணா கேரளால ஒரு கிராமத்துல நாளைக்கு ராத்திரி ஒரு மிகப்பெரிய அளவுல திருவிழா நடக்க போது. அந்த திருவிழால கடை போடக்கூடிய ஒரு நபர் சர்ச் ஃபாதரை வீட்டுல போய் மீட் பண்ணி, ஃபாதர் எல்லா வருஷம் திருவிழாலையும் இந்த டர்போ ஜோஸால ஒரே பிரச்சனையா இருக்குது, நம்ம கடையெல்லாம் அடிச்சு உடச்சிட்டு போயிடறானுங்க, இந்த வருஷமும் அந்த மாதிரி அசம்பாவிதம் எல்லாம் எதுவும் நடக்கூடாது, டர்போ ஜோஸ் திருவிழாக்கு அட்டன் பண்ணவே கூடாது, அந்த ஆள் வந்தானாலே சர்வநாசம் ஆயிடுது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டு இருக்க ஃபாதர், எல்லாம் சரிப்பா, ஆனா அந்த டர்போ ஜோஸ் கிட்ட போய் அவன் பேசுறது, அவன் சும்மாவே எல்லாரையும் சொல்லிட்டு அடிப்பான், அவங்க கிட்ட எல்லாம் என்னால பேச முடியாதுன்ற மாதிரி ஃபாதர் ஜர்க் கொடுக்க, ஃபாதர் நீங்க பேச வேணாம், அவன் அடங்கக்கூடிய ஒரே ஆள் அவங்க அம்மா மட்டும் தான், அவங்க அம்மா கிட்ட மட்டும் இந்த மேட்டர் காதுல போட்டோம் அவ்வளவுதான், அவங்க இந்த ஊரை விட்டு அவனை அனுப்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாளே இவங்க 2 பேரும் அந்த ஜோஷோட அம்மா கிட்ட பேசுறதுக்காக போயிருக்காங்க. வெளியே ஒரு ஆயம்மா பூம் ஹெட் செட் எல்லாம் மாட்டிட்டு சாமான் கழிட்டு இருக்காங்களே, இவங்க தான் டர்போ ஜோஸோட அம்மா. போய் சேர வேண்டிய வயசுல பூம் ஹெட் செட்ல பாட்டி கட்டுன்னு பார்த்தே எல்லாம் இவங்க புலம்பிக்கிட்டு நேரா அந்த அம்மா கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி உங்க பையனால வருஷம் நடக்கக்கூடிய திருவிழால ஏதாவது ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்தது, திருவிழால கடை போடக்கூடிய எங்களால பழகவே முடியறதுல, தயவு செஞ்சு உங்க பையனை இன்னைக்கு ராத்திரி மட்டும் எங்கேயாச்சும் அனுப்பி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இவங்க கெஞ்சி கேட்க, அடுத்த சீன்ல இவங்க அம்மா டர்போ ஜோஸை கூட்டிட்டு பஸ் ஏத்துறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இங்க தான் நம்ம ஹீரோட என்ட்ரி. எஸ், நம்ம மம்முட்டி தான் இந்த படத்துல டர்போ ஜோஸா நடிச்சிருக்காரு. திருவிழா முடிய எப்படி 2-3 நாள் ஆகும், அது வரைக்கும் நீ ஊர் பக்கமே திரும்ப கூடாது, அது வரைக்கும் நீ கொடைக்கானல் போயிட்டு வந்த மாதிரி பஸ் ஏத்தி விடுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வழியில இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் கார்ல வந்து, திருவிழா அதுமா ஊர் விட்டு போறது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, நீ இருந்தா தானே திருவிழாவே கலகட்டுன்ற மாதிரிலாம் வழி மறைச்சு பேசிட்டு இருக்க, ஆனா இவங்க அம்மா விடுற மாதிரியே இல்ல, இவனுக்கு கூட நீ சேரவே கூடாது, ஒழுங்கா திருவிழா முடிகிற வரைக்கும் ஊர் பக்கமே தலை வச்சு படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரை பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி கோலாகலமா இந்த ஊர்ல திருவிழா ஸ்டார்ட் ஆகுது. கடைக்காரங்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி. இந்த டர்போ ஜோஷ் இல்லாம திருவிழாவை பாத்தீங்களா எவ்வளவு அமைதியா அம்சமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சந்தோஷமா கோலாகலமா அந்த திருவிழாவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த கூட்டத்துக்கு நடுவுல அருவாவும் கையுமா ஒரு கேங் உள்ளுக்குள்ள இறங்குறாங்க. இவனுங்க எல்லாருமே டர்போ ஜோஸோட எதிரிங்க, போன திருவிழால அடி வாங்கினவனுங்க. சோ இந்த திருவிழாவை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்திருக்கானுங்க. ஆனா டர்போ ஜோஸ் தான் ஊர்லயே இல்லையே, இவனுங்க அருவா எடுத்துட்டு இருந்து என்ன பிரயோஜனம்ன்ற மாதிரி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும்போது, டர்போ ஜோஸோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்களே, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஜெரின்னு ஒருத்தர் இருக்கான், அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. எங்க அண்ணன் டர்போ இல்லன்ற தைரியத்துல அடிக்கிறீங்களடா அக்கட சூடு கண்ணான்னு பார்த்தா, அங்க நம்ம டர்போ ஜோஸ் அவருடைய கார்ல ஒரு மாசான என்ட்ரி. நான் இல்லாம எந்த வருஷம் திருவிழா களை கட்டி இருக்குன்ற மாதிரி தலைவன் பூந்து விளையாடுறாப்புல, ஏண்டா டே அருவாக்குமாரு, போன வருஷம் வாங்க உனக்கு பத்தாதான்னு சொல்லிட்டு ஒருத்தனை விடாம வேட்டியை உருவி பொட்டி அடிச்சுன்னு கூடாது, எதுவும் நடக்கூடாதுன்னு கடைக்காரங்க நினைச்சிருந்தாங்களோ அது இப்போ சீரும் சிறப்புமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஃபைட்டோட முடிவுல அருவாக்குமார் கேங்க நம்ம ஹீரோ அடிச்சு விரட்டி விடும்போது கரெக்டா அந்த கூட்டத்துக்கு நடுவுல இவங்க அம்மா வந்து, டே ஜோஸ் உன்னை கொடைக்கானல் அனுப்பி விட்டா இங்கடா பண்ணிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி இவங்க அம்மா கோமா கத்த, இந்த கேப்ல ஜோஷோட ஃப்ரெண்ட் ஜெரியோட தலையில வந்த கேங்ல எவனோ ஒருத்தன் பெரிய கட்டையால மண்டையில ஒரே போடு, அவன்தான் மயங்கி சுருண்டு விழுந்தான். உடனே அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க, நான் டைரக்டா ஹாஸ்பிட்டல் வந்துடுன்ற மாதிரி ஹீரோ அவங்க அம்மா கையில சிக்காம அங்க வந்து ஓடி போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல இவங்க ஃப்ரெண்ட் ஜெரியா அடிச்சு படுக்க போட்டுருக்காங்க. அங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில விசாரிக்கும் போது ஒரு விஷயம் தெரிய வருது, போன வருஷம் ஒரு திருவிழால அடி வாங்கிட்டு போன அந்த அருவாக்குமார் இவரை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அடிக்க வரலையா, ஹாஸ்பிட்டல் அடிச்சு படுக்க போட்டுருக்காங்களா ஜெரி, அவன் இந்துன்ற ஒரு பொண்ணை லவ் பண்றானா, அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட், இந்த லவ் மேட்டர் தெரிஞ்சு இந்த பொண்ணுடைய அப்பன் தான் இவன் அடிக்கிறதுக்காக ஆள் அமைச்சிருக்காங்கன்ற விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே நம்ம மொரட்டு கேங்ல ஒரு பையன் லவ் பண்றதுன்றதே ஒரு பெரிய விஷயம், இது நம்ம சும்மா விட்டுற கூடாது, நம்ம ஜெரி கண் முழிக்கும் போது அவன் காதலிச்ச அந்த இந்து பொண்ணு அவன் கண் முன்னாடி இருக்கணும்னு சொல்லிட்டு அவளை தூக்குறதுக்காக நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு நேரா அந்த இந்துன்ற பொண்ணுடைய வீட்டுக்கு தான் போயிருக்காரு. அங்க என்கேஜ்மெண்ட் வேலை எல்லாம் தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே மொத்தமா ஸ்டாப் பண்ற விதமா நம்ம ஹீரோ நேரா அந்த பொண்ணுடைய அப்பா கிட்ட போய் பேச, அவங்க அப்பனுக்கு நம்ம டர்போ ஹீரோ எவ்வளவு பேர் ஆளுன்னு தெரியல, தவடாமலே பொலிர்னு வச்சிருவானா, அவ்வளவுதான் சினங்கொண்ட சிங்கத்தை சீண்டிட்டானுங்க. ஆனா ஃபைட்டுக்கு முன்னாடி நம்ம டர்போ அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவனுங்க கையில கர்ச்சீஃபோட போயிட்டு ஜெரியோட கேர்ள் ஃப்ரெண்டான இந்து கண்ல கர்ச்சீஃப் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. எதுக்குன்னு கேட்டா, இவருடைய அப்பனை நம்ம டர்போ அண்ணன் வேட்டியை உருட்டி அடிக்க போறாரு. இப்படி அப்பா டர்போ அண்ணன் கையில அடி வாங்க போறத இந்த பொண்ணு பாத்துற கூடாதுல்ல, அதுக்காக தான் அந்த கர்ச்சீஃப் ஆஸ் யூசுவல் எல்லாரும் அடிச்சு பறக்க விட்டு அந்த பொண்ணை கார்ல தூக்கி போட்டு நேரா ஜெரியோட வீட்டு வாசலுக்கு வராங்க. அங்க ஜெரியோட ஃபேமிலி மொத்தமா இருக்காங்க. இந்த ஜெரியோட அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்க கிட்ட நம்ம டர்போ அண்ணன் போயிட்டு நிக்கிறாங்க
சொன்னாங்களே இந்த பொண்ணுடைய பேர் இந்து, இவங்க தான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி மருமக, உங்க பையன் ஜெரி லவ் பண்ற பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அங்க நிக்கிற இந்த ஜெரி இருக்கான அவன் அவங்க அப்பா அம்மாக்கு ரொம்ப பயந்தவன் போல இருக்குது. லவ் மேட்டர் தெரிஞ்சா அவனை போட்டு கொந்துருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பொண்ணை யாருனே தெரியாது, வீடு மாறி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கம்முன்னு போயிடுறான். அடா பாவீங்களா, உங்களுக்காக ஃபைட் பண்ணி இந்த பொண்ணை தூக்கின்னு வந்தா இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி வெக்ஸ்ல அந்த பொண்ணை கூட்டிட்டு கார்ல ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும்போது, ஏமா இந்த மாதிரி பையனா நீ லவ் பண்ணுவேன், அதெல்லாம் விடுமா, உன்னை ரிட்டர்ன் உன் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டான்ற மாதிரி ஹீரோ கேட்க, ஐயோ வீட்டுக்கு மட்டும் வேணாம், நான் சென்னையில் தான் ஒர்க் பண்றேன், என்ன சென்னை பஸ் மட்டும் ஏத்தி விடுங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்ல, அதுவும் சரிதான் சொல்லிட்டு இந்த பொண்ணை சென்னை பஸ் ஏத்தி விட்டுட்டு ரிட்டர்ன் நம்ம ஹீரோ தன்னோட வீட்டை நோக்கி வந்தா அங்க இவருடைய வீட்டுக்கிட்ட ஒரே லைட்ஸா மின்னிக்கிட்டு இருக்கு. இவங்க அம்மாக்கு கால் பண்ணி, என்னமோ இன்னும் கிறிஸ்மஸே நெருங்கல அதுக்குள்ள ஸ்டார் கட்டிட்டியான்ற மாதிரி இவங்க அம்மாக்கு கால் பண்ணி கேட்டா, டேய் மரமண்ட, இது ஸ்டார் லைட் இல்லடா, போலீஸ் வண்டியில எரிய லைட், உன்னை தேடி போலீஸ் வந்திருக்காங்க, யாரோ ஒரு வீட்டுல போய் பொண்ணை தூக்கிட்டியாமே, அந்த பொண்ணை தேடி வந்திருக்காங்க, அந்த பொண்ணோட வீட்டுக்கு வா, இல்லனா வீட்டு பக்கமே வராதன்ற மாதிரி அவங்க அம்மா கோவத்துல போனை கட் பண்ண, கீழே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச போலீஸ் போயிட்டு, நீங்க தூக்கிட்டு வந்த அந்த பொண்ணோட வீடு பெரிய கை போல, உங்க மேல பொண்ணு தூக்கின கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க, பொண்ணோட வாங்க இல்லனா பிரச்சனை சால்வே ஆகாதுன்ற மாதிரி அந்த போலீஸும் அலர்ட் கொடுத்து போக, உடனே நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பஸ் ஏத்தி விட்டார்ல, அந்த பஸ் வழி மறிச்சு இந்த இந்துன்ற பொண்ணு கிட்ட போய் கெஞ்சி கூப்பிட்டு இருக்காரு. ஆனா அது வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு, சரி ஓகே வேற வழியே இல்ல, நானும் கூட சென்னைக்கு வரேன், அங்க போய் பேசி தீர்த்துக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கூட டிராவல் பண்ணி சென்னை நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு கிட்ட, ஏமா நீ சென்னையில எங்க வேலை செய்யறன்னு கேட்டா, ஐசிபி பேங்க்ல மேனேஜரா இருக்காங்களா, சிறப்பு சிறப்பு, எது வந்தாலும் நம்ம சென்னை போய் பேசிக்கலாம் சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அமைதியா படுத்துறாரு. அப்படியே காலையில இந்த பஸ் சென்னைக்கு வந்து ரீச் ஆக இவர் வந்த பஸ்ஸே காலியா இருக்குது, இவர் மட்டும் தூங்கி நிக்கிறாரு. பக்கத்துல இந்த பொண்ணு ஆள காணோம். உடனே நம்ம ஹீரோ இந்த இந்துவை தேடி கிளம்பிடுறாரு. கற்பனா இந்த பக்கம் நம்ம ஹிந்து அவங்க மேனேஜரா இருக்கு அந்த ஐசிபி பேங்க் தான் வந்திருக்காங்க. இவங்க கிட்ட லோன் கேட்டு ஒரு எக்ஸ்எம்எல்ஏ வந்து ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட் எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த லோனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால இந்த எக்ஸ்எம்எல்ஏ ஹிந்து கிட்ட பிரான்ச்லயே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க செக்யூரிட்டி வந்து இந்த ஆள் அலேக்கா தூக்கிட்டு போயிறாங்க. அதே பேங்க்குக்கு நம்ம ஹீரோவும் இந்துவை தேடிட்டு வந்திருக்காங்க. நேரா இப்ப உள்ள போயிட்டு, ஏமா இது தயவு செஞ்சு ஊருக்கு ஆமா, உன்னை கொண்டு போய் உன் வீட்டுல விட்டாதான் நான் என் வீட்டுக்கு போக முடியும், இல்லனா என் அம்மா என்ன வீட்டுல சேர்க்காது, தூக்கிட்டு வந்ததால ஊர்ல ஒரே பிரச்சனை, தயவு செஞ்சு என் கூட ஆமான்ற மாதிரி முதல்ல கெஞ்சி கேட்கறாரு. அப்புறம் ஆக்ரோஷமா கத்துறாரு. ஆனா எந்த பலனும் இல்ல. இவரையும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அலேக்கா தூக்கிட்டு வந்து வெளில விட்டுறாங்க. இவரால ஹிந்துவை கன்வின்ஸ் பண்ணி ஊருக்கு கூட்டு போகாம ஊர் பக்கமும் போக முடியாது. அதனால அங்கேயே ஒரு பக்கத்துல ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுக்கிறதுக்காக போயிருக்காரு. இந்த லாட்ஜ்ல சுட தண்ணி வரலன்னு பிரச்சனையாகி ரிசப்ஷன்ல இருந்தவன போட்டு வந்துருக்காரு. அவன் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல மாவு கட்டோட வந்து ஹீரோ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். இந்த பிரச்சனைனால பேங்க் மேனேஜரான இந்து ஸ்டேஷன் வரைக்கும் வர மாதிரி ஆயிடுது. ஏன்னா நம்ம ஹீரோ அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த மொத்த சென்னையிலே எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு ஹிந்து தான் சொல்லிருக்கோன்னு இவங்களை கூப்பிட்டாங்க போல. சோ இவங்க இப்போ அந்த ஸ்டேஷன்ல போய் எழுதி ஹீரோவை ரிலீஸ் பண்ணி வெளில கூட்டு வந்தாங்க. வெளியே வந்ததும் இத பாருங்க, உங்களுக்கும் உங்க கேரக்டருக்கும் இந்த ஊர் செட்டே ஆகாது, தயவு செஞ்சு நம்ம ஊருக்கு போய் சேருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்ற மாதிரி இவங்க அட்வைஸா கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அப்படியே சோகமா மூஞ்சி வச்சுட்டு, காலையில இருந்து சாப்பிடலீங்க இப்படி விரட்டுறீங்கன்ற மாதிரி அப்படியே சோகமா சொல்ல, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து அவங்களுடைய வீட்டுக்கே கூட்டு போயிறாங்க. அங்க ஹிந்துவோட சிஸ்டர் வந்திருக்காங்க. அந்த சிஸ்டர் ஹிந்து கிட்ட ஒரு பக்கம் மட்டும் வந்துடாத, அப்பா அம்மா எல்லாருமே உன் மேல சம கோவத்துல இருக்காங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது, அதே வீட்டுல தான் நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு, எல்லா பிரச்சனைக்குமே காரணம் இந்த ஆள் தான், இந்த ஆளே இங்க தான் சுத்தி இருக்கிறாரா, ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு ஹிந்து ஹீரோ கையில, நாங்க இந்த காசு எடுத்துட்டு தயவு செஞ்சு ஊர் போய் சேருங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்ப, ஹீரோ அங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு வெளில வந்தா வீட்டு வாசல்ல ஹீரோட ஃப்ரெண்டான ஜெரி கோமா நின்னுட்டு இருக்காரு. இவனுடைய பிளானே வீட்டுக்கு தெரியாம ஹிந்துவை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அப்புறம் கரெக்ட் டைமா பார்த்து வீட்டுல சொல்லலாம்னு நினைச்சிருப்பான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள புகுந்து பொண்ணு தூக்கி பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டாரு. அதனால இவனுக்கும் நம்ம ஹீரோ மேல சமக்கோவம். அதே மாதிரி நடந்த கலாட்டால ஹிந்துக்கும் ஜெரி மேல சமக்கோவம். அதனால அவங்களும் பாய் ஃப்ரெண்ட் ஒன்னு பார்க்காம தவடியிலே ஒன்னு விட்டு வெளில அனுப்பிடுறாங்க. அந்த கோவத்திலே ஜெரி வெளில வந்து நம்ம ஹீரோ கிட்ட கனவிடான்னு கத்துறான், நான் உங்களை அந்த பொண்ணை தூக்க சொன்னா தேவையில்லாம என் வாழ்க்கையில இப்படி விளையாட்டுங்கிற மாதிரி அவன் கோவமா கத்திட்டு போக, நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல. ஊர்ல இருக்க தெரிஞ்ச போலீஸுக்கு கால் பண்ணி ஊர் நிலவரம் எப்படி கேட்டா, தயவு செஞ்சு ஊர் பக்கம் மட்டும் வந்துடாத, அப்படி வந்தா உன் மேல பலமான கேஸ் போட்டு உள்ள தள்ளறதுக்கு தயாரா இருக்காங்க, தயவு செஞ்சு பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும் சென்னையிலே இருங்க, அதான் உங்களுக்கு சேஃப்ன்ற மாதிரி அந்த போலீஸும் கால் அப்படி சொல்ல, ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம தெருவா சுத்தி நிற்கிறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டான ஜெரி இருக்கானே, அவனும் ஒரு பேங்க்ல தான் வேலை பார்க்கறான். அவன் அந்த பேங்க்ல போனதும் அவனுடைய கோலிக் சீதான்ற ஒரு பொண்ணு இவனை தனியா கூட்டு போயிட்டு, டேய் நீ திருவிழாக்கு ஊருக்கு போன அந்த கேப்ல உன் பாஸ்கி யூஸ் பண்ணி 70 lakhs கிட்ட இல்லீகலா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, டேய் என்ன சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியலன்ற மாதிரி ஜெரி கேட்கும்போது தான் இந்த பொண்ணு இன்னும் டீடைலிங்கா சொல்றா, நீ லீவ்ல இருக்கும்போது அந்த கேப்ல ஜேகே டைல்ஸ்ல வேலை பார்க்குற வெங்கடேஷ்ன்ற நபர் ஃபேமிலியோட நம்ம பேங்குக்கு வந்திருந்தாருன்னு சொல்லிட்டு அதை விஷுவலா காட்டுறாங்க. இந்த வெங்கடேஷ் ஃபேமிலி யாருன்னு தெரியுங்களா, படத்தோட ஓப்பனிங் சீன்லயே மர்மமான நபர்கள் 3 பேர் வீட்டுக்குள்ள புகுந்து கொடூரமா இவங்க ஃபேமிலியோ கொண்டாங்கல்ல, அந்த ஃபேமிலி சாகிறதுக்கு முன்னாடி இந்த பேங்குக்கு வந்து இறந்து போன இவங்க அப்பாவுடைய பேங்க் அக்கவுண்ட்ல 70 lakhs இருந்ததே இவங்களுக்கு தெரியாதான். ரீசெண்டா அவங்க அப்பாவுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து 70 lakhs கிட்ட இன்னொரு அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபர் ஆன மெசேஜை பார்த்துட்டு தான் இவங்களுக்கே இவங்க அப்பா அக்கவுண்ட்ல அவ்வளவு அமௌண்ட் இருக்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அந்த அமௌண்ட் இப்போ மொத்தமா வேற ஏதோ ஒரு அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதை பத்தி விசாரிக்க தான் வந்திருக்காங்க. அப்போ பேங்க்ல
பேங்க்ல இருந்த இந்த சீதா பொண்ணும் சரி ஓகேங்க நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு போங்க, நாங்க என்னன்னு செக் பண்றோம்னு சொல்லிட்டு இந்த ஃபேமிலி அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த கதையெல்லாம் ஜெரி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது காரணம் ஜெரியோட பாஸ் கீ யூஸ் பண்ணி தான் இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க எனக்கு எதுவும் தெரியாது, சரி நான் என்னன்னு செக் பண்றேன்னு சொல்லிட்டு இவன் உடனே இவனோட லேப்டாப்பை யூஸ் பண்ணி இந்த டிரான்சாக்ஷனை பத்தி ஃபுல்லா செக் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் இவனுக்கு நிறைய விஷயம் தெரிய வந்திருக்கு. அன்னைக்கு ஈவினிங் போல என்னுடைய பேங்க் கொலீக் சீதாவை அன்அஃபிஷியலா பேங்க் வெளியில இருக்கக்கூடிய காஃபி ஷாப்ல மீட் பண்ணி இப்போ நான் அவங்க கிட்ட சொல்ல போற விஷயம் நம்ம பேங்க்கே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க பேங்க்ல நடந்திருக்கக்கூடிய ஃப்ராட் விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா வெங்கடேஷோட அப்பா ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு. அவர் அக்கௌண்ட்ல 70 lakhs இருக்குன்ற விஷயமே அவன் ஃபேமிலிக்கு தெரியல. டிரான்ஸ்பர் ஆன மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு இப்படி ஒரு அமௌண்ட் இருக்கிற விஷயமே தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி சிட்டில இறந்து போனவங்க அப்ஸ்காண்ட் ஆனவங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணம் மட்டும் கிட்டத்தட்ட 6000 crores மேல இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட எவனோ ஒருத்தன் தான் இப்படி இல்லீகலா டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருக்கான். என்னுடைய பாஸ் கீயை வச்சு பண்ணிருக்காங்கன்னா அப்ப நம்ம பேங்குக்குள்ள இருந்த ஏதோ ஒரு கருப்பு ஆடு தான் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிருக்கு. இப்படி எல்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா படத்துடைய ஆரம்பத்திலே இந்த வெங்கடேஷ் வீட்டுக்குள்ள ஒரு 3 பேர் போனாங்களே, அதுல ஒருத்தன் தமிழ்நாடு சிஎம் கிட்டே போயிட்டு இவனுங்களுக்கு ஃபேவரா வேலை பார்க்க சொல்றான். அங்க இருக்க பினான்ஸ் மினிஸ்டர் கூட சிஎம் வேற வழியே இல்ல, இவங்க எல்லாம் பெரிய கை, இந்த வெற்றிவேலை பகச்சிட்டு எல்லாம் நம்மளால வாழ முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த வெற்றிவேல்ன்றவன் மிகப்பெரிய கேங்ஸ்டர், ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உண்டாக்கி இருக்கான். அவனுடைய ஆள் வந்து சிஎம்ஏ மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா சிஎம் கொஞ்சம் கூட அசராம என்ன மிரட்டல் விட்டாலும் சரி, இது மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்காக மட்டும் தான் நான் சேவை செய்வேன், உங்களை மாதிரி பொறுக்கிங்களுக்கு கிடையாதுன்ற மாதிரி அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல ஒரு பிளாக் ஹெலிகாப்டர்ல ஒரு நபர் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. இவன் தான் அந்த கேங்ஸ்டருங்களுக்கெல்லாம் கேங்ஸ்டரான வெற்றிவேல்ன்றவன். இவன் அங்க சிஎம் முன்னாடி வந்த உடனே சிஎம் சுத்தி இருந்த எம்எல்ஏஸ் எல்லாம் இவன் பக்கம் வந்துடுறாங்க. ஒரே சொடுக்குல உன் எம்எல்ஏஸ் எல்லாத்தையும் நான் விலைக்கு வாங்கிட்டேன், உன் கதையை முடிக்கிறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆகாதுன்னு சொல்லிட்டு டப்புன்னு துண்டை போட்டு சிஎம் கழுத்துல சுருக்கு மாட்டி மிரட்ட சிஎம்ஏ வேற வழி இல்லாம வழிக்கு வந்துடுறாரு. இது சம்பந்தமா ஒரு லேடி ரிப்போர்ட்டர் ரொம்ப தைரியமா இங்க நடந்துட்டு இருக்கிறது மக்களாட்சியா இல்ல மாஃபியா ஆட்சியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தைரியமா பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லயே அந்த லேடி ரிப்போர்ட்டரையும் இந்த வெற்றிவேல் ஆல்ரெடி தூக்கிட்டான் போல. இந்த மாதிரி வாய்ப்பு பேசினுறவங்களெல்லாம் சிறையெல்லாம் அழிச்சுன்ற மாதிரி மீனோட மீனா கட்டி தொங்க விட்டு அவளையும் அரைச்சே கொண்டுறானுங்க. இந்த அளவுக்கு இந்த பவர்ஃபுல்லான ஆள் தான் வெற்றிவேல். இவனும் இவனோட ஆட்கள் தான் பேங்க்ல இருக்கக்கூடிய மக்களுடைய பணத்தெல்லாம் இல்லீகலா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கானுங்க. கற்பனா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஹிந்து வேலை பார்க்குற அதே ஐசிபி பேங்க் வாசல்ல நின்னுட்டு இருக்கும்போது அங்க ஆரம்பத்திலே லோன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு எக்ஸ்எம்எல்ஏ வந்து பிரச்சனை பண்ணால அவன் இப்ப ஆளுங்களை கூட்டு வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கான். அங்க இருக்கிற நம்ம ஹீரோ நான் இருக்கும்போது இந்த பொண்ணு மேல கை வச்சிருவான்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்எம்எல்ஏ மூக்குல ஒரே பஞ்சு, அவ்வளவுதான் அந்த ஆள் துண்டக்கான துணியை காணும் ஓட. இப்ப ஹிந்து நம்ம ஹீரோ கிட்ட ஏங்க உங்களுக்கு இந்த அடிதடி விட்டா வேற எதுவும் தெரியாதா, எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்க, வருமா கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிற வரைக்கும் என்னால ஊர் பக்கம் தலை வச்சு படுக்க முடியாது, எனக்கு ஏதாவது வேலை இருந்தா வாங்கி கொடு, கொஞ்ச நாள் இங்கேயே சென்னையிலே தங்கி நான் வேலை பார்த்துட்டு ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆனதும் நான் ஊர் பக்கம் போறேன்ற மாதிரி ஹீரோ கேட்க, அடுத்த சீன்லயே ஹிந்து ஹீரோவை கூட்டிட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கார் ஷோரூம் ஓனரை மீட் பண்ணி நம்ம ஹீரோக்கு அந்த ஷோரூம் ஓனர் கிட்ட டிரைவர் வேலையா சேர்த்து விட்டுறாங்க. ஹீரோவும் இப்போ அந்த ஓனருக்கு டிரைவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. அடுத்த சீன்லயே இந்த கார் ஷோரூம் ஓனர் ஒரு லோக்கல் டானை மீட் பண்ணி இவர் புதுசா ஒரு ஷோரூம் ஓபன் பண்ண போறாராம், அதுக்கு கமிஷன் கொடுத்துட்டு போறதுக்காக போயிருக்காரு. அங்க இருக்கிற அந்த லோக்கல் டான் காட்ஃபாதர் கெட்டப்ல உட்காந்துட்டு நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட, அதனால சர்வீஸ் சார்ஜ் 1 கோடி கேட்க, அவ்வளவு அமௌண்ட் எல்லாம் வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி ஷோரூம் ஜகா வாங்க இந்த லோக்கல் டானோட எல்லாம் சுட்டு போட்டுறானுங்க. அப்புறம் அங்க டிரைவரா இருக்க நம்ம ஹீரோ தான் அவனுங்க எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டு இந்த ஷோரூம் ஓனரை காப்பாத்தி விட்டுறாரு. அந்த நன்றி கடனுக்காக அந்த ஷோரூம் ஓனர் நம்ம ஹீரோ தங்கறதுக்கு சென்னையிலே ஒரு பெரிய பிளாட்டையே கொடுத்துறாரு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு நல்லா வசதி ஆகி போச்சு. ஊர்ல இருக்க அவங்க அம்மாவையும் கால் பண்ணி வர சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமா அவரோட டிரைவர் வேலை பார்த்துட்டு தான் அம்மா கூட இந்த இங்க சென்னையிலே வாழ ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ஹிந்துவோடைய அப்பா அம்மாவை சென்னைக்கு வர வச்சு பஞ்சாயத்து பண்ணி நல்லபடியா அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகி நம்ம ஹீரோ ஹிந்துவோடைய ஃபேமிலி கூடயும் ஹிந்து கூடயும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இவங்க எல்லாம் ஒண்ணு கூடிடுறாங்க. ஆனா ஜெரியோட காதல் மட்டும் இன்னும் ஒண்ணு சேரல. இன்னமும் ஹிந்துக்கு ஜெரி மேல இருக்கக்கூடிய கோவம் குறையாம இவங்க பிரிஞ்சே தான் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும்போது நம்ம ஜெரி அவன் பேங்க்ல நடக்கிற அந்த ஸ்கேம் இதுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்டா யாரு இருக்கான்ற இன்வெஸ்டிகேஷன்ல ஈடுபடும் போது இந்த கேங்ஸ்டர் வெற்றியோருடைய பேர் அடிபடுது. அவனுடைய குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல வேலை பார்க்குற சின்ன சின்ன வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்க ஒர்க்கர்ஸ் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய பேர்ல எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்களுக்கே தெரியாம பேங்க்ல ஆதரவிட்டு இருக்க பணத்தை எல்லாம் இந்த ஒர்க்கர்ஸோட அக்கௌண்ட்டுக்கு எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி மொத்தமா அவன் சுருட்டிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவன் ஸ்கேம் பண்ண பணம் மட்டும் கிட்டத்தட்ட 60 crores. இப்படி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இவன் கலெக்ட் பண்ணி நம்ம பேங்க்ல நடந்துட்டு இருக்க மொத்த ஸ்கேமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய தலை இந்த கேங்ஸ்டரான வெற்றிவேல். இன்ஃபேக்ட் இவனுக்கு உதவி பண்றதுக்கு நம்ம பேங்க்லயே கூட ஏதோ ஒரு கருப்பாடு இருக்கு, இன்னும் 2 நாள் எனக்கு டைம் கொடுங்க பத்தி நம்ம வெளியில சொல்லிட்டா இந்த வெற்றிவேல் குரூப் ஆஃப் கம்பெனி மொத்தமா திவால் ஆயிடும். அவனுடைய மேஜர் அக்கௌண்ட் என் ஃப்ரெண்டு மேனேஜரா வேலை பார்க்குற பேங்க்ல வச்சிருக்கான், மொத்தமா நாம சொல்லி திவால் ஆச்சுன்னா அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும், அவங்களுக்கு போய் இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு கிளம்பிடுறான். இவன் சொன்ன அந்த பேங்க்லயே இருக்கக்கூடிய கருப்பாடு வேற யாரும் இல்லைங்க, இவ்வளவு நேரம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தான் பாத்தீங்களா இந்த பேங்க் மேனேஜர் லேடி, இவங்களே அந்த வெற்றிவேலுடைய ஆள் தான். அவன் இந்த ஸ்கேம் பண்றதுக்குனே ஒரு பெரிய ஆபீஸ் செட்டப் வச்சிருக்கான். அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு லேடி ஸ்டாஃப் உடைய கேர்லெஸ்னால தான் நம்ம ஜெரி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்கான். இந்த கேங்ஸ்டர் அந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டு அடுத்த டார்கெட்டா இவங்க ஜெரியை தான் போட்டு தள்ள போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் நம்ம ஜெரி இந்த விஷயத்தை பத்தி தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டான ஹிந்து அவங்க கிட்ட சொல்றதுக்காக அவங்க வேலை செய்யற பேங்கே போயிருக்கான். எதுக்காகனா இவங்க பேங்க்ல தான் இந்த கேங்ஸ்டர் வெற்றிவேல் அவனுடைய மேஜர் அக்கௌண்ட்டே வச்சிருக்கான். அவன் பண்ண ஸ்கேமை பத்தி அலர்ட் பண்றதுக்காக தான் மெயினா இங்க வந்திருக்காரு. ஆனா ஹிந்து பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இவன் என்ன சொல்ல வரானே காது கொடுத்து கேட்காம அமுச்சு விட்டுறாங்க. இவனும் சோகமா ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ஹிந்து கிட்ட பேசி ஆகணும், நீங்க சொன்னா அவ
கேப்பா. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ சரி ஓகேடா நீ என் வீட்டுக்கு வந்துரு, அங்க வந்து ஒன்னாவே ஹிந்துவை பார்க்க போயிடலான்ற மாதிரி இவர் காலை கட் பண்றாப்ல. இப்போ ஆல்ரெடி இந்த கேங்ஸ்டரோட ஆட்கள் ஜெரி பார்க்கிங்ல இருந்து கார் எடுக்கும்போது சுத்து போட்டு வந்து ஷூட் பண்றாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து இவன் எஸ்கேப் ஆகி நேரா நம்ம ஹீரோட வீட்டை நோக்கி தான் வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஜெரிய பார்க்கறது வீட்டுக்கு வந்தா அங்க வீட்டுல இதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்துல நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு போன அந்த காட்ஃபாதர் கெட்டப்ல இருக்கக்கூடிய லோக்கல் டான் இருக்கால, அவன் ஆளுங்களோட நம்ம ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்திருக்கான். இவன் டான்லாம் இல்ல ஒரு டம்மி பீஸ், அதனால முதுகுலயே ஒரு 4 குத்து குத்தி தோர்த்தி அமைச்சிடறாப்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடி அம்மா டே ஜெரி உன்னை தேடிட்டு வீட்டுக்கு வந்தாம்பா, எங்க போனா ஆளைய காணுன்ற மாதிரி அவங்க பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட ஆமாமா நான் தான் அவன் வீட்டுக்கு வர சொன்னேன்னு சொல்லிட்டு பெட்ரூம் திறந்தா இவன் வீட்டு பெட்ரூம்ல ஜெரி தூக்கு மாட்டி தொங்கி இருக்கான். கட் பண்ணா ஹாஸ்பிட்டல் மார்ச்சுரி அங்க இருக்கக்கூடிய டாக்டர் போஸ்ட்மார்டம் எல்லாம் பண்ணிட்டு ஃபெயிலியர்னால தான் இவன் சூசைட் பண்ணிட்டான்ற மாதிரி கேஸ் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இவன் இந்த விஷயத்துக்கெல்லாம் சூசைட் பண்ணிக்கிற ஆளே கிடையாது, வேற ஏதோ ஒண்ணு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ உடஞ்சு போய் வீட்டுல உட்காந்துருக்காரு. கட் பண்ணா இந்த பக்கம் இந்த கேங்ஸ்டர் வெற்றிவேல் இருக்கானே அவனுடைய ஆள் வந்து அண்ணே இந்த ஜெரியை நம்ம போடுறதுக்கு முன்னாடி அவன் ஐசிபி பேங்க் மேனேஜரான ஹிந்துவை பார்த்துட்டு வந்திருக்கான். சோ கண்டிப்பா நம்ம விஷயத்தை பத்தி அவகிட்ட லீக் பண்ணிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே எதுக்கு மிச்சம் வச்சுக்கிட்டு அவளையும் தூக்கிடுன்ற மாதிரி இந்த கேங்ஸ்டர் சொல்ல அடுத்த சீன்லயே நம்ம ஹிந்து பேங்க்குக்கு போனா அங்க இவளுடைய கார்டு ஒர்க் ஆகல. என்னன்னு பார்த்தா இவளை வேலையை விட்டு தூக்கிருக்கானுங்க. என்ன ரீசன்னே தெரியல, ஆனா வேலையை விட்டு தூக்கிட்டானுங்க. இவருடைய ஐடி கார்டு கார் கீ எல்லாத்தையும் பிடிக்கிட்டு வெளியே துரத்திட்டானுங்க. ஹிந்துக்கு என்ன பண்றது தெரியாம லோக்கல் பஸ் ஏறி போயிட்டு இருக்கும்போது தன்னுடைய சிஸ்டருக்கு கால் பண்ணி என் பேங்க்ல என்ன நடக்குதுன்னே தெரியல, ஏதோ ஒரு சப்ப காரணம் சொல்லி என்ன வேலையை விட்டு தூக்கிட்டானுங்க இப்படிலாம் புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த பஸ்ல இந்த கேங்ஸ்டரோட ஆட்கள் அவனுங்க எல்லாருமே உள்ளுக்குள்ள ஏறி பஸ்ஸுக்குள்ளே வச்சு ஹிந்துவை போறதுக்காக சுத்து போட்டுறானுங்க. அப்போ கரெக்ட் டைமிங்ல நம்ம டர்போனோட என்ட்ரி. வழக்கம் போல தலைவன் களத்துல இறங்கி எல்லாரோடையும் பந்தாடிட்டு ஹிந்துவை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு வந்துறாங்க. வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோ ஒரே புலம்பல், நீயும் தூக்குமாடி இறந்து போன ஜெரியும் அப்படி என்னதான் பண்ணீங்க, உங்களை சுத்தி ஏன் இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போதே அந்த வீட்டுக்கு நம்ம ஜெரியோட கொலிகான சீதா வந்திருக்கா. சீதா மூலியமா நம்ம ஹீரோக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. அப்படியே ஒரு பிளாஷ்பேக். லாஸ்டா ஜெரி நம்ம ஹீரோடைய பிளாட்டுக்கு வந்ததும் இவனுடைய கொலிகான சீதாக்கு வீடியோ கால் பண்ணி இங்க பாரு நீ பயப்படாத, இந்த வெற்றி வேலைலாம் ஒன்னும் என்ன பண்ண முடியாது, ஏன்னா நான் இருக்கிறது ஜோஷனனுடைய வீட்டுல, அவரை மீறி அவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு கதவை யாரோ தட்டிருக்காங்க. யாருன்னு போய் திறந்தா வந்திருக்கிறது இந்த கேங்ஸ்டரோட ஆட்கள். அவனுங்க எல்லாம் சேர்ந்து ஜெரியை அடிச்சு தூக்குல தொங்க விட்டு சாகடிக்கிறத வீடியோ கால் மூலியமா சீதா பாத்துருக்கா. இவ பார்த்தத அந்த கேங்ஸ்டர் ஆட்களும் பாத்துட்டானுங்க. இப்ப கரண்ட்ல இந்த சீதான்ற பொண்ணு இவ்வளவு விஷயத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு கடைசியா ஜெரி சாகிறதுக்கு முன்னாடி ஜோஷனை என்ன கண்டிப்பா காப்பாத்து வரன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தான். உங்களை அவன் மழை போல நம்பனா, நீங்க வரதுக்குள்ளவே அவனுங்க எல்லாம் சேர்ந்து ஜெரியை கொண்டு போயிட்டாங்க. என்னையும் பாத்துட்டானுங்க, என்னையும் அவனுங்க கொல்லாம விட மாட்டானுங்க. அதனால தான் நான் அந்த ஊரை விட்டே போக முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு நைட் ஃபிளைட்ல நான் கிளம்புறேன்ற மாதிரி இந்த பொண்ணு எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம ஹீரோ கையில சொல்லிட்டு கிளம்பிடுறா. அப்படியே கட்டினா இந்த பக்கம் இந்த கேங்ஸ்டர் வெற்றிவேல் இருக்கான அவன் தமிழ்நாடு பாலிடிக்ஸே டோட்டலா சேஞ்ச் பண்றதுக்கான எல்லா வேலைகளும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ நடந்துட்டு இருக்க இந்த ஆட்சியவே மொத்தமா கழிச்சிட்டு இவனுக்கு கீழே வேலை செய்யறவன சிஎம் ஆக்கி ஒரு கிங் மேக்கர் ஆக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் பண்ணிக்கிட்டு இருக்கான். கட் பண்ணா இந்த பக்கம் இந்த ஷோரூம் ஓனர் இருக்கார்ல அவர் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இந்த கேங்ஸ்டர் வெற்றிவேல் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது, இந்த சிட்டியவே அவன் கைக்குள்ள வச்சிருக்கான். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ராத்திரியே ஹிந்துவை கூட்டிட்டு உங்க ஊருக்கு போயிடுங்க, சிட்டிலே இருந்தீங்க உங்களை அவன் உயிரோட விட மாட்டான்ற மாதிரி இவர் கால் பண்ணி சொன்னதும் ஹீரோவும் அதே தான் சொல்றாரு. இந்த பாருமா இது ஒன்னும் ஊர் திருவிழா பிரச்சனை கிடையாது, அவன் பின்னாடி பெரிய கவர்மெண்ட் இருக்கு, அவனை எதிர்த்தாலும் நம்மளால சண்டை போட முடியாது, நம்ம ஊருக்கு போதா நம்மளுக்கு நல்லதுன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹிந்து கேட்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு, இதனால நம்ம ஜெரியை இழந்திருக்கோம், எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு, அவரை வச்சு நான் மேல கேஸ் போடுவேன்ட்டு அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. அங்க ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட ஜெரி சாகிறதுக்கு முன்னாடி இந்த வெற்றிவேலை பத்தி கலெக்ட் பண்ண எல்லா எவிடன்ஸும் சப்மிட் பண்றாங்க. ஆனா ஒரு பலனும் இல்ல, ஏன்னா அந்த ஸ்டேஷன்ல இருக்க மொத்த போலீஸுமே கேங்ஸ்டர் வெற்றிவேலுடைய ஆள் தான் மொத்தமா சுத்து போட்டுறானுங்க. அங்க ஸ்டேஷனுக்குள்ள முதல் முறையா இப்பதான் நம்ம ஹீரோ இந்த வெற்றிவேல் என்ற கேங்ஸ்டர் நேருக்கு நேர் பாக்குறாரு. உள்ள வந்த இந்த கேங்ஸ்டர் டிவில ஒரு ஆக்சிடென்ட் நியூஸ் டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. அதுல செத்து போனது ஊரை விட்டு தப்பிச்சு போலாம்னு நினைச்ச கொலிக் சீதா அவளுடைய கதையை அழகா முடிச்சுட்டு தான் இந்த ஸ்டேஷன் வந்திருக்கான். நம்ம ஹீரோ கிட்ட இந்த வில்லன் ஒரு டயலாக் வேற, இது என்னுடைய சிட்டி, இங்க யார் வாழணும் யார் சாகணும் எல்லாத்தையும் முடிவு பண்ண வேண்டியது நான் தான், தேவையெல்லாம் வந்து என்ன தொட்டுட்டீங்களே மொத்தமா போய் சேருங்கன்னு சொல்லிட்டு இந்த கேங்ஸ்டர் இவங்களை அங்கேயே லாக் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறான். மொத்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேரும் மட்டும் தனியா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை கொல்றதுக்காக போலீஸ்காரங்களே கன் எடுக்கும் போது அப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்கக்கூடிய பேப்பர் வெயிட் தூக்கி கண்ணை எடுத்த போலீஸ் மூஞ்சிலே ஒண்ணு விட்டு ஃபைட் ஆரம்பிக்கிறாரு. சும்மா சரவெடி தான், சும்மா ஒருத்தனையும் விடாம அடிச்சு புரட்டி எடுத்துட்டு ஹீரோனை காப்பாத்தி ஒரு வெளில கூட்டு வந்துறாரு. இவர் தப்பிச்ச விஷயம் வில்லனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் கண்டிப்பா நம்ம ஹீரோவுடைய அம்மாவையும் ஹீரோனுடைய சிஸ்டரையும் தூக்க பார்ப்பான். அதுக்கு முன்னாடி அவங்களை அலர்ட் பண்றதுக்காக நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அலர்ட் பண்ண அவங்கள தூக்குறதுக்காக இந்த கேங்ஸ்டர் அவன் ஆளுங்களை பிளாட்டுக்கு அனுப்பியிருக்கான். கரெக்டா இந்த கேங்ஸ்டரோட ஆட்கள் பிளாட்குள்ள வரும்போது நம்ம ஹீரோவுடைய அம்மா போற போக்குல ஒரு வேலையை பார்த்துட்டு போயிருக்காங்க. என்னன்னா அந்த பெர்ஃபியூம் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே கடாயில போட்டு ஹீட் பண்ணிருக்காங்க. அது இப்ப பிளாட்லயே வெடிச்சு சதற அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க ஏதோ பாம்பு வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோவுடைய அம்மா அசால்ட்டா அந்த கேங்ஸ்டரோட ஆட்களுக்கு இருந்து எஸ்கேப் ஆகி ஹீரோ கிட்ட சேஃபா வந்துறாங்க. அதே மாதிரி ஹீரோயினோட சிஸ்டரை நம்ம காட்ஃபாதர் கெட்டப்ல ஒரு லோக்கல் டான்ஸ் சுத்திட்டு இருப்பான்ல அவன் ஹெல்ப்பால ஹீரோயின் தங்கச்சியும் கேங்ஸ்டர் கிட்ட மாட்டாம சேஃபா கூட்டு வந்து ஹீரோ கையில விட்டுறாங்க. அது போக இவங்க 4 பேரும் இந்த ஊர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் இந்த லோக்கல் டானே நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணி அனுப்பிடுறான். ஹீரோ சேஃபா இந்த சிட்டி விட்டு தப்பிக்கிறான்ற விஷயம் வில்லனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் உடனே ஹீரோக்கு கால் பண்ணி நான் உன்னை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், சரி பொழைச்சு போ, உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், நீயும் உங்க அம்மா அந்த பொண்ணுடைய தங்கச்சி 3 பேரும் ஊர் போய் சேருங்க, ஆனா ஹிந்துவை மட்டும் என் கையில கொடுத்துருங்க, இல்லனா ஒருத்தரும் இந்த ஊரை விட்டு உயிரோட
தப்பிக்க மாட்டீங்கன்ற மாதிரி மிரட்ட அவ்வளவு பெரிய கேங்ஸ்டர்னு கூட பார்க்காம ஹீரோடைய அம்மா பின்னாடி இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு அவனை கண்ட மேனிக்கு பச்சை பச்சா திட்டிடுறாங்க. டென்ஷனான இந்த வெற்றிவேல் மொத்த சிட்டில இருக்கக்கூடிய போலீஸை அலர்ட் பண்ணி இவங்களை சுத்து போட சொல்லியிருக்கான். ஹீரோ எங்க போனாலும் போலீஸ் சுத்திக்கிட்டு இருக்கு, இவங்களால சிட்டியை விட்டு தப்பிக்கவே முடியல. அதனால நம்ம ஹீரோ நேரா சிட்டியோட அசிஸ்டன்ட் கமிஷனர் வீட்டுக்கு தான் போயிருக்காரு. ஆல்ரெடி ஸ்டேஷன்ல வச்சு இவர் தான் போட்டு பொலன்னு ஹீரோ பொழந்திருப்பாரு. இப்போ நாங்க சேஃபா சிட்டியை விட்டு தப்பிக்கணும்னா அதுக்கு நீங்களும் எங்க கூட வரணும்னு சொல்லிட்டு இவருடைய ஃபேமிலியை மிரட்டி இவர் கூடவே நம்ம ஹீரோ அந்த சிட்டி விட்டு தப்பிக்கிறதுக்காக கார்ல போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ கையில கண்ணை வச்சுக்கிட்டு டிரைவ் பண்ணிட்டு இருக்க அந்த ஏசி கிட்ட நீ ஏதாவது அந்த கேங்ஸ்டர் கிட்ட எங்களை போட்டு கொடுக்க பிளான் பண்ண உன் பொண்ணோடைய மூளை சதுரின்ற மாதிரி கண்ணை வச்சு மிரட்ட பாவம் இந்த குழந்தை பயப்படுது. உடனே பக்கத்துல இருக்காங்க அம்மா பாப்பா நீ பயப்படாத, அவன் சும்மா டம்மி பாவா, நான் சும்மா மிரட்டினாலே அவன் ஒண்ணுக்கு போயிடுவான். இப்படி நம்ம ஹீரோவுடைய அம்மாவே போற போக்குல எல்லாம் இவங்களை மொக்க பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு இடத்துல முன்னாடி ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் பார்த்தோம்ல, அந்த ஆள் ஃபுல் செக்கிங் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஏசியோட கார் அங்க கிராஸ் ஆனதும் உள்ளதான் நம்ம ஹீரோ ஃபேமிலி ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவன் போலீஸ் வண்டி எடுத்துட்டு இவங்களை துரத்திட்டு வரலான்னு போது அதுக்குள்ள நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து டோரை ஓபன் பண்ணி அந்த போலீஸ் காரோட 2 டயரையும் பஞ்சர் ஆகிட்டு யோ ஏசி கண்ணிலே சிக்னல் கொடுத்த பாத்தியா, ஆனா இந்த டர்போ சுதாரிச்சிட்டான்ல அப்படின்ற மாதிரி அப்படியே மாஸ்க் காட்டிட்டே போயிட்டு ஒரு இடத்துல கார் ஓரம் கட்டிட்டு இதுக்கப்புறம் நீங்க எங்களுக்கு தேவைப்பட மாட்டீங்கன்னு ஏசி ஃபேமிலி இறக்கி விட்ட உடனே இந்த ஏசி நம்ம ஹீரோக்கே தெரியாம ட்ராக்கிங் டிவைஸை நம்ம ஹீரோ வண்டியில போட அது தெரியாமலே நம்ம ஹீரோ ஃபேமிலியை கூட்டிட்டு கார் எடுத்துட்டு வேகமா அந்த ஊர் விட்டு போறதுக்காக போயிட்டு இருக்காரு. நான் இந்த ஏசி அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அவன் போட்டு அந்த ட்ராக்கிங் டிவைஸை வச்சு ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை இந்த கேங்ஸ்டருக்கு பாஸ் பண்ணதும் அவங்களுடைய ஆட்கள் மொத்தமா ஒரு 50 பேர் பைக் கார் லாரின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து சிட்டிக்குள்ள ஹீரோ வண்டியை சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சேசிங்கோட எண்ட்ல ஒரு பெரிய லாரி வந்து ஹீரோ கார் மேல வந்து மோதுது. அவ்வளவுதான், இந்த கார் அப்படியே கிரிக்கலாய் போய் ஓரங்கட்ட அந்த காருக்குள்ள இருந்த நம்ம ஹீரோயின் ஹிந்துவை மட்டும் அலேக்கா தூக்கிட்டு கிட்னாப் பண்ணிட்டு போயிறானுங்க. ஹீரோ என்ன பண்றாருன்னா தன்னுடைய அம்மா ஹிந்துவோட தங்கச்சி இவங்க 2 பேரையும் ஹீரோக்கு வேலை கொடுத்த ஷோரூம் ஓனர் ஆண்ட்ரூ அவரை வர வச்சு அவங்க கூட சேஃபா அனுப்பிட்டு அவருடைய கார் எடுத்துட்டு ஹீரோனை காப்பாத்துறதுக்காக வேகமா போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போதே இந்த வில்லன் வெற்றிவேல் ஹீரோக்கு கால் பண்ணி உங்க அம்மாவையும் தங்கச்சியும் சேஃப் ஆகிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கல, ஆனா அதுதான் இல்ல, கார் ஷோரூம் ஓனர் ஆண்ட்ரூவை நம்பி உங்க அம்மாவையும் தங்கச்சி அனுப்புறாரு, அங்கதான் நீ பெரிய தப்பு பண்ண. அவன் எனக்கு கால் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லிட்டான். ஏன்னா என்ன பக்கச்சுக்கிட்டு இந்த ஊர்ல அவனால பிசினஸ் ஓட்ட முடியாதுல்ல. சோ இப்போ நம்ம ஹீரோவோட அம்மாவும் ஹீரோனோட சிஸ்டர் இவங்க 2 பேரையும் அந்த ஆண்ட்ரூவை வச்சு வில்லன் அவன் இடத்துல சுத்து போட்டுறான். இங்க ஆல்ரெடி ஹீரோயின் இந்துவை இவருடைய ஃபிஷ் ஃபேக்டரியில வச்சு லாக் பண்ணிருக்கான். இப்ப கால்ல இருக்க ஹீரோ கிட்ட என்னப்பா நீ போய் உங்க அம்மாவை காப்பாத்த போறியா இல்ல ஹிந்துவை காப்பாத்த போறியா, 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உன்னை காப்பாத்த முடியும், முடிஞ்சா போய் உங்க அம்மாவை காப்பாத்திக்கோ அப்படின்ற மாதிரி இவன் காலை கட் பண்ணிட்டு நேரா இவன் லாக் பண்ணி வச்சிருக்கா ஹிந்து கிட்ட வந்து கிளைமேக்ஸ்ல ஹீரோ ஜோஷ் வந்து உன்னை காப்பாத்துவான்னு கனவுல கூட காணாத. ஏன்னா இந்த ஜோஷ் இருக்கான்ல சரியான அம்மா சென்டிமெண்ட் பையன், வேற வழி இல்ல உன் கதையை நான் தான் முடிச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு ஏன் எங்க கிட்ட எல்லாம் பிளான் பி இருக்காதான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் இவனுக்கு எதிரா அந்த ஸ்கேம் சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ஆல்ரெடி நம்ம ஹீரோ ஒரு எக்ஸ் எம்எல்ஏ வச்சு சிஎம் அனுப்பியிருப்பாரு. ஆல்ரெடி சிஎம்க்கு இந்த வெற்றிவேலுக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. சோ இந்த எவிடன்ஸை வச்சு இந்த கேங்ஸ்டர் வெற்றிவேலுடைய சாம்ராஜ்யத்தை மொத்தமா ராத்திரியா முடிக்க சிஎம் பிளான் பண்ணிட்டாரு. அண்ட் இப்போ எங்க அண்ணன் டர்போ ஜோஸ் ஒரு வேலையை எடுத்தா முழுசா முடிக்காம விட மாட்டாரு, இங்கதான் வந்துகிட்டு இருக்காருன்ற மாதிரி ஹீரோ என்ட்ரிக்கான மாஸ் பில்டப் ஹீரோன் கொடுத்துட்டு இருக்க. இப்போ அந்த ஃபிஷ் ஃபேக்டரிக்குள்ள நம்ம மெகா ஸ்டார் டர்போ ஜோஸ் உடைய என்ட்ரி, இப்படி ஒரு என்ட்ரியை இந்த வில்லன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உள்ள வந்ததுமே இந்த கேங்ஸ்டர் வெற்றிவேலுக்கு இன்னொரு ட்விஸ்ட், இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் இவனுக்கு பயந்துதான் அந்த ஷோரூம் ஓனரான ஆண்ட்ரூ இவன் பக்கம் திரும்பி இருக்கானு, ஆனா அது உண்மை கிடையாது. நம்ம ஹீரோ சொல்லிதான் அந்த ஷோரூம் ஓனர் ஆண்ட்ரூ இவனுக்கு கால் பண்ணிருக்கான். இதுக்காகனா அப்பதானே இங்க இருக்க இவனுடைய அடியாட்ல பாதி பேர் அவங்கள சுத்து போட அனுப்பியிருப்பான். அண்ட் ஹீரோடைய அம்மாவையும் சிஸ்டரையும் போலீஸ் மிலிட்டரியை வச்சு ஹீரோ சேஃப் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாரு. இப்போ இங்க இந்த கேங்ஸ்டர் வெற்றிவேல் துண்டாத ஹீரோ கையில மாட்டினா கூட இருக்க ஆட்கள் எல்லாருமே அடிச்சு பறக்க விட்டு ரஷ்யா இவ்வளவு குடைச்சல் கொடுத்த இந்த வெற்றிவேலை சங்கிலியால கட்டி மீன் அரைக்கிற மிஷின்குள்ளே தள்ளி விட அவ்வளவுதான் அப்படியே அவன் கிரஷ் ஆகி போய் சேர்ந்துடுறான். எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி அன்னைக்கு ராத்திரி போல எல்லாருமே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு வீட்டுல இருக்கும்போது திடீர்னு கரண்ட் கட், வெளியில யாரோ வந்து போன மாதிரி ஒரு சத்தம், என்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில ஓடி வந்து பாக்குறாங்க. அங்க ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் யாரோ நம்ம ஹீரோ பேர்ல கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. என்னன்னு ஓபன் பண்ணா அந்த பாக்ஸ்க்குள்ள நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண இந்த கார் ஷோரூம் ஓனர் ஆண்ட்ரூ அவருடைய தலை யாரோ வெட்டி இவனுக்கு பரிசா அனுப்பியிருக்கான். கூடவே ஒரு லெட்டர், அந்த லெட்டருக்கு பின்னாடி ஒரு வாய்ஸ் ஓவர் அது கொடுத்துட்டு இருக்கிறது நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. இந்த லெட்டர் மூலியமா ஹீரோக்கு என்ன தெரிவிக்கிறார்னா, இவ்வளவு பெரிய கடல்ல நீ வேட்டையாடந்து ஒரு சின்ன நெத்திலி மீன், ஆனா உன் கதை முடிக்க ஒரு பெரிய திமிங்கலமே காத்துக்கிட்டு இருக்கு. பார்ட் 2ல நம்ம சந்திப்போன்ற மாதிரி லெட்டர் முடிய படத்தை இங்க முடிக்கிறாங்க. என்ன மக்களே, ஒரு பக்காவான கமர்ஷியல் படம் பார்த்த ஃபீல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி தினம் வித்தியாசமான படங்கள் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டாதான் நாங்க தினமும் எங்க மினி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள் உங்க கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும். அண்ட் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதையும் மறக்காம பண்றேங்க. சரி மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல திரைப்படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா பை பாய்.